காண்டம்ஸை எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்றேன். இட் இஸ் ஜஸ்ட் a சாய்ஸ்ங்க. நம்ம பழக்கடையில் போய் ஒரு நாள் மாம்பழம் வாங்குவோம், ஒரு நாள் ஆரஞ்சு வாங்குவோம், கொய்யாப்பழம் வாங்குவோம். அந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் காண்டமும். இது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் போட்டிருக்கிறது டியூரெக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம். எக்ஸ்ட்ரா டைம்னா கொஞ்சம் திக்கா இருக்கும், அவ்வளவுதான். பட் இட் இஸ் சேஃப் காண்டம். நல்ல ஒரு பேக்கிங் நல்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ திஸ் இஸ் டியூரெக்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருக்கான். அடுத்தது பாப்போமே, இது டியூரெக்ஸ் ஏர் அல்ட்ரா தின். மெலீஸா இருக்கும், தின்னா இருக்கும். அது வந்து உடலுறவு பண்ணும்போது காண்டம் போட்டிருக்கதே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். லவ் செக்ஸ் கொடுத்துருக்கோம். சோ ஏர் அல்ட்ரா தின். அடுத்தது டியூரெக்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா தின், எக்ஸ்ட்ரா சென்சேஷன் ஃபார் ஹர். பெண்களுக்கு அது வந்து ரொம்ப நல்ல ஃபீலிங் இருக்குங்கிற மாதிரி அவன் கொடுத்துருக்கான். பட் இது கொடுத்துருக்கிறதுல அவனோடது. இது நீங்க டிஃப்ரெண்ட் இது வாங்கி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான காண்டம். எதுல கிடைக்கணும்? ஆன்லைன்ல கிடைக்கும். இது மியூச்சுவல் கிளைமேக்ஸ். இதுவும் வந்து ஒரு விதமான கொஞ்சம் டெக்ஸ்சர் மாத்திரம் கொஞ்சம் மாறி இருக்கும். அது ஆண் பெண்ணுக்கு ஒரே மாதிரி ஃபீல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ மியூச்சுவல் கிளைமேக்ஸ் அந்த இதில் வந்து கொஞ்சம் ரவுண்டா ஏதோ இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் காண்டம் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டாட்ஸ், புள்ளி புள்ளியா இருக்கணும் இந்த காண்டம்ல. ஸோ நல்ல காண்டம்ல புள்ளி புள்ளியா இருக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ உடலுறவு பண்ணும்போது வந்து அந்த சாஃப்டா இருக்கிறது, அந்த புள்ளி புள்ளியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து தொட்டு பார்த்தாலே கொஞ்சம் சம்டைம்ஸ் இங்கே புள்ளி புள்ளியா இருக்குன்னா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கணும்னு. ஸோ காண்டம் வந்து வெரைட்டிஸா இருக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட்ல இருக்க காண்டம் மட்டும் தான் காண்டம் நினைக்காதீங்க. பிரைவேட்ல இருக்க காண்டம்ஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்காது. ஒரு காண்டம் வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா அந்த இதுக்குள்ள தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து 10 இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட்ஸ் பார்த்து வாங்கிக்கிறோம். ஆன்லைன்ல வாங்குறதா பெஸ்ட். டிஸ்கிரீட்டா இருக்கும், வீட்டுக்கு அதுவா தேடி வந்துடும். ஒரு மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து பக்குவமா பார்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காண்டம் சூட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள்ல வந்து வேற காண்டம் மாத்திக்கோங்க, வேற காண்டம் மாத்திக்கோங்க. ஒரே ஷர்ட்டை ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ வேற கலர்ஸா போடுற மாதிரி இதுலயும் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. சாய்ஸ் வந்து உங்களுக்கு தான். இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் காண்டமை சைலண்டா யாருக்கும் தெரியாம வாங்கிறது ரொம்ப சுலபங்க. இது எப்படின்னு ட்ரை பண்ணுங்கிறதுக்காக ஆன்லைன்ல போய் செக் பண்ணேன். டியூரெக்ஸ்ல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. சரி எப்படி தான் டெலிவரி பண்றாங்கன்னு பார்த்தா இந்த அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி ஓப்பனா நமக்கு தெரியுற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப டிஸ்கிரீட்டா கரெக்டாக பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸை மேலே எந்த இடத்துலையுமே வந்து அது காண்டம்ங்கிறது தெரியாமல் நம்ம பேரை மாத்திரம் கொடுத்து தனியாக ஒரு கொரியர் பாய் வந்து நம்மகிட்ட வந்து கொடுக்குறாங்க. வீட்டில் இருக்கவங்க யார் பார்த்தா கூட ஏதோ சாதாரண டப்பா ஏதோ வந்திருக்குன்னு தான் நினைப்பாங்க. உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா பிளாக் கவரு, அதையும் ஓபன் பண்ணி பார்த்தா ரெயின்போ கலர்ல எல்லாமே இருக்கு. குவாலிட்டியான காண்டம்ங்க, ரொம்ப சேஃப். இதான் பெஸ்ட். பெண்களும் வாங்கிக்கலாம், யார் யாருக்கெல்லாம் தேவை அவங்க எல்லாமே வாங்கிக்கலாம். காண்டம் ஆணுரை என்னென்ன இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணும், எதனால பயன்படுத்துறோம்? பிரெக்னன்சி, அதாவது தேவையில்லாத நேரத்தில் குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணணும்னா எய்ட்ஸ், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், ஹெச்ஐவி வைரஸ்னால வர எய்ட்ஸ் நோயை மெயினாக தடுக்கும். இது 1,00,000க்கு ஒருத்தருக்காவது கட்டாயம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரெண்டாவது ஹெப்படைட்டிஸ் பி, லிவர் அப்படியே செத்து போயிருங்க. சிரோசிஸ் வந்துச்சுன்னா அது தடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. கேன்சர், ஹெச்பிவினால வர கேன்சரை தடுக்க முடியும். இது இல்லாமல் குழந்தை உண்டாகிற பாக்கியம் நிறைய பேருக்கு குறையிறது காரணம் இந்த கிளமிடியா இன்ஃபெக்ஷனும் ஈக்குவலையில் இருக்கிற சில ஸ்ட்ரெயின்ஸும். இதை கட்டாயம் காண்டம்ஸ் தடுக்கும். இப்படி சொன்னால் புராணம் மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் காண்டம் உபயோகிக்கிறவங்க ரொம்ப கம்மி நம்ம சமுதாயத்தில். எப்போ கட்டாயம் யூஸ் பண்ணணும்னா, புதுசாக ஒரு ஆண்கிட்ட பழக்கம் இருக்கா அவங்ககிட்ட கட்டாயம் காண்டம் யூஸ் பண்ணணும். குழந்தை பிறந்து மொதல் 6 மாதம் இல்லை 1 இயர் வரைக்குமே காண்டம் யூஸ் பண்ணுங்க. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனோ இல்லை வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குன்னா காண்டம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி காண்டம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சீக்ரெட்டாகவும் இருக்கும், ப்ளஷரபுளாகவும் இருக்கும். நீங்கள் முதுகு வலி, இடுப்பு வலிலாம் இல்லாமல் இருப்பீங்க.